இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். உமதாவியின் அருள் காண நான் வாழுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். மதாவின் அருள் காண நான் வாழுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்களையும் இந்த நிகழ்ச்சிக்கான வரவேற்பையும் கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் மறுபடியுமாக அவர்கள் நடுவிலிருந்து எழுந்து புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன ஆண்டவர், புறப்பட்ட மக்களுக்கு அவர் எவ்விதமாய் துணையாய் இருந்தார் என்பதையும் நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டுடைய வார்த்தை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லி கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எழுந்து புறப்பட்ட போது பார்வோனுடைய சேனை ஒருபுறம், செங்கடல் மறுபுறம் திகைத்து நின்றபோது கர்த்தர் செங்கடலிலே பாதை ஒன்றை தோன்ற பண்ணினார். தம்முடைய தூதனானவரை அக்கினியாய் உதிக்க பண்ணி பாதையை உண்டாக்கினார். உலர்ந்த தரையாக மாற்றி கொடுத்தார். அக்கறைப்படும் வரையிலும் முன் சென்ற தூதனை இப்போது பின்னாக கடந்து வர பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முன்னதாக போன தூதன் பின்னாக வருவதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் தன்னுடைய ஜனத்துக்கென்று போட்ட பாதையில் பார்வோனுடைய சேனைகளும் புறப்பட்டு வருகிறதை ஆண்டவர் காண்கிறார். தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த அதே பாதையில், அதே செங்கடலுக்குள்ளே பார்வோனும் அவன் சேனைகளும் ரதங்களோடும் குதிரைகளோடும் புறப்பட்டு வருகிறார்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது, ஆஹா, இது என்ன பயங்கரம்! எங்கேயாவது சிதறி போய் தப்பிக்கொள்ளலாமா இருந்தது. இப்போ ரெண்டு பக்கமும் தண்ணீர், எங்கேயும் சிதறி போக முடியாது. பின்னாக பார்வோனும் அவனுடைய சேனைகளும் வருகிறார்கள் என்று திகைத்து போயிருப்பார்கள். நிச்சயமாக அது ஒரு மிக பயங்கரமான ஒரு அனுபவமாக அவர்களுக்கு இருந்திருக்கும். சில நேரம் நமக்கும் கூட இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டாயிருக்கும். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நினைத்தார்களா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு தேவன் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள் என்று. அதான் அவருடைய வாக்கு தத்தம். நீ பயப்படாமல் ஸ்டாண்ட், கால் ஊன்றி நில் என்று எசேக்கியேலுக்கு சொன்ன ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், எழுந்து நில், நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த காலவேளையில் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கால் ஊன்றி நில்லுங்கள், திட மனதாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் கால் ஊன்றி நிற்பதற்கான ஒரு அனுபவம். மனம் பதறாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் கால் ஊன்றி நிற்பதற்கான ஒரு அனுபவம். துரத்தி கொண்டு வருகிறார்களே, ஓடி சிதறி போவதற்கும் வழி இல்லை என்று சொல்லுகின்ற சூழ்நிலை உங்களுக்கும் இருக்கலாம், எனக்கும் இருக்கலாம்.
ஆனால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், அப்படி என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று யோவான் 14:1 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் விசுவாசம் திடமாக இருக்கட்டும். இந்த கால வேளையில் பாருங்கள், ஜனங்கள் எல்லாரும் அக்கறைப்படுகிற வரையிலும் ஆண்டவர் எதிரியையும் விட்டுவிட்டார். அவர்களும் தாங்கள் நம்பினது கைகூடி வரும் என்று எண்ணி கடந்து வருகிறார்கள். இப்போ முன்னால் போன தூதனை கர்த்தர் பின்னால் அனுப்புகிறார். கொஞ்சம் பின்னால் போயா அப்படின்னு. முன்னால் அக்கினியாக இருந்த தூதன் பின்னால் வந்து, அதே அக்கினிமயமான தூதன் பின்னால் வந்த உடனே நடந்தது என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்களுக்கு வெளிச்சம், எகிப்தியர்களுக்கு காரிருள். ஒரே தூதன்தான், ஒரே அக்கினி தான், ஆனால் அவர்களுக்கு வெளிச்சம், இவர்களுக்கு காரிருள். பாருங்கள், எத்தனை மகத்துவமான தேவன். உனக்கு எதிராக ஆயுதங்கள் எழும்பும்போது நீ பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. இந்த கால வேளையில் உனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, எத்தனை பேர், எவ்வளோ பெரிய கூட்டம், எவ்வளோ பெரிய சேனைகள், எவ்வளோ பெரிய ஆயுதங்கள் எழும்பினாலும் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று சொன்னது போல உங்கள் இருதயம் திடனாய் இருப்பதாக. பாருங்கள், அக்கறைப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் அக்கறைப்பட்டு விட்டார்கள். மோசேயின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், கோலை திரும்ப நீட்டு. ஒரு இரவு பிரயாணப்பட்டு போன ஜனங்கள் அக்கறைப்பட்ட போது மோசே கோலை திரும்ப நீட்டுறான். அவ்வளோதான், எல்லாம் ஆண்டு மடிந்து போனார்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை என்று சொன்ன தேவனுடைய வாக்குத்தத்தம் அங்கே நிறைவேறுகிறது. இன்றைக்கி உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற நேரம் என்று நான் சொல்லுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தால் அதை ஒருத்தராலே அழிக்க முடியாது. அவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். என்ன ரட்சிப்பு? இனி உன்னை துரத்துகிறவன் இல்லாதபடிக்கு அழிந்து போவான். உன்னை அடிமைப்படுத்துகிறவன் இல்லாதபடி அழிந்து போவான். நீ கர்த்தருக்காக எழும்பினால், கர்த்தருக்காக பிரயாணப்பட்டால், கர்த்தருக்காக நீ நடக்க ஆரம்பித்தால், பரிசுத்தத்தை நோக்கி, பரம கானானை நோக்கி நீ நடக்க ஆரம்பித்தால், உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். இங்கே மோசே கோலை நீட்டினா எல்லாம் அடிந்து போனார்கள். ஒரு இஸ்ரவேலனுக்கும் சேதம் வரல, ஆனால் ஒரு எகிப்தியன் கூட மீதமாக இருந்ததில்லை. ஹல்லேலூயா. உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த காலவேளையில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராயிருந்தீர் இஸ்ரவேலர்களுக்கு. அவர்கள் நடுவிலிருந்து எழுந்து புறப்பட்ட போது கர்த்தர் அவர்கள் நடுவிலிருந்து அவளை விலக்கி, இனி அடிமைப்படுத்துகிறவன் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அடிமைப்படுத்தினவர்களை அழித்து அடிமைத்தன வீடாக எகிப்திருந்தவர்களை புறப்பட பண்ணினீர். இந்த கால வேளையிலும் கூட எழுந்து புறப்பட்டு அண்டைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்மோடு நடப்பதற்கு, உமக்காக ஓடுவதற்கு, உம்முடைய சித்தம் செய்வதற்கு யாரெல்லாம் எழுந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் ரட்சிப்பை காணப்பண்ணுங்கப்பா. துரத்துமாறு இல்லாமல், விரட்டுமாறு இல்லாமல், பயமுறுத்துமாறு இல்லாமல் அவர்கள் வாழும்படியான கிருபை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களுக்கு பலன் தரும் என்று நம்புகிறோம். நீங்களும் இந்த வார்த்தைகளை கேட்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு அறிமுகமான எல்லாருக்கும் அனுப்பி வையுங்கள். அவர்களும் கேட்டு கர்த்தருடைய நன்மையை சுதந்திரிக்கட்டும். அதன் பலனையும் பங்கையும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கூட்டி கொடுப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.